Welcome back to Venba Media Tech. So நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து C# பற்றி பார்த்துட்டோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்டேட் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட் ஃபங்க்ஷன் அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி அது எப்படி வேலை செய்யுது, ஸோ அதோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகே இன்னும் ஓரளவுக்கு இன்னும் எளிமை பண்ணி சொல்லலாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து கோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக எல்லா கேம் இன்ஜின்லேயும் ஒரு கான்செப்ட் இருக்கும், கேம் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னா அந்த கேம் லூப்ங்கிற கான்செப்ட் என்ன பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்லி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பிளேயர் வந்து என்ன வந்து இன்புட் ஏதாவது கொடுக்குறாங்க, ஸோ என்ன பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, எதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், எதை வந்து எனேபிள் பண்ணணும், ஸோ இது மாதிரி வந்து கான்ஸ்டன்ட்லி அது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஒரு லூப், கேம் லூப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கேம் லூப்னு தனியாக எதுவுமே நம்ம வந்து அதுக்கு வந்து தனியாக எழுத தேவையில்லை. அதுக்கு பிறகு அவங்களே இன்பில்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து இவங்க வந்து இன்பில்டாகவே இருக்குது. நம்ம எதாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக பண்ணணும்னா நம்ம என்ன ஆக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும், அதாவது கேம் வந்து ரன் ஆகும்போது என்ன ஆக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் வந்து ஃப்ரண்ட் ஆரோ கிளிக் பண்ணால் எனக்கு கேரக்டர் வந்து நடந்து முன்னாடி போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்கணும்னா அந்த இன்புட்டையும் இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து கன்னை சுடுறேன், அந்த கன்லேருந்து ஒரு புல்லட்டு போய் டார்கெட்டில் வந்து அடிக்குது. அப்போம்போது வந்து நான் அந்த டார்கெட் வந்து டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படிங்கும்போது அதையுமே இந்த அப்டேட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ வந்து கேம் ரன்னிங்கில் இருக்கும்போது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், என்னென்ன இன்புட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுதணும். ஓகே, இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அப்டேட் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து கேம் வந்து அதாவது ப்ளே ஆகும்போது மட்டும்தான், ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அது வந்து உள்ள இன்புட்டை வந்து செக் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் வந்து எவ்ரி ஃப்ரேம், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அந்த அப்டேட்டில் உள்ளதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது இன்புட் வருதா, ஏதாவது இன்புட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ரோ கோடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேமை வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறத வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக எழுதுவாங்க. இதனால என்னன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது வந்து ரொம்பவும் மெனக்கெட்டு அது அந்த உள்ள நீங்கள் கொடுக்குற அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியும், அந்த கோடை வந்து சிம்பிளாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதும் போது உங்களுக்கு வந்து கேமோட பெர்ஃபார்மன்ஸுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து அது வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், உள்ள கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது உங்களோட ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்ரி ட்ரெயின் ஆகும். அதனால வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதுமே ஆப்டிமைஸ்டாக எழுதணும்னு சொல்லுவாங்க. நம்ம அசெட் என்ன தான் ஒரு சைடு இருந்தாலும் ஸ்கிரிப்டிங் சைடுமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிறதுக்குன்னா அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஓகே, இது வந்து பேசிக் திங்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வாய்ட் ஸ்டார்ட் இதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டில் போய் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து மை கார் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் வாய்ட் ஸ்டார்ட்டில். நம்ம வந்து இது சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து யூனிட்டியில் போயிட்டு கிளியர் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணும்போது ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு மை கார்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எழுதியிருக்கோம்.
ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் எப்போவுமே கேம் வந்து ரன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதில் உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துடும். ஆனால் இதுவே நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்டேட் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதுவோம். என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இதை அப்படியே நான் கட் பண்ணி அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அப்படியே நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு ப்ளே பண்ணுவோம். இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அப்டேட் ஃபங்க்ஷனில் போட்டுருவோம். இது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. மைக்கார்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமே இங்கே பாருங்கள், ஃப்ரேம் கவுண்ட் ஓடிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு தடவை தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் போடும்போது உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இதுவே வந்து நீங்கள் அப்டேட்டில் போகும்போது ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்டேட் ஃபங்க்ஷனுக்கும் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே உள்ளதை செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைவ் எக்ஸாம்பிளாக போவோம். இங்கே வந்து ஒரு கியூப் கிரியேட் பண்ணி அது எப்படி ஒரு கேமில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இருக்கட்டும். இப்போ நான் இங்கே வந்து நியூ கியூப் கிரியேட் பண்ணுறேன். 3D ஆப்ஜெக்ட் போயிட்டு கியூப்னு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கியூப் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ரீசெட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கியூபுக்கு இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அப்டேட் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் இந்த கியூபை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா, transform dot translate function. இந்த transform dot translate ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம வந்து xyzல வேல்யூ கொடுக்கணும். அதாவது xல மூவ் ஆகணுமா, ஒய்ல மூவ் ஆகணுமா, zல மூவ் ஆகணுமா அப்படின்னு. நான் வந்து x வேல்யூ கொடுக்குறேன். xல மூவ் ஆகணும்னு சொல்கிறேன். எவ்வளோ மூவ் ஆகணும்னா 0.1 எஃப்னா ஃப்ளோட்டிங் வேல்யூனால அது 0.1 கொடுக்குறோம். அதுமாதிரி ஒய் 0, அது மாதிரி ஜியும் 0. ஸோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த கியூபில் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பொசிஷன் பாருங்கள், நான் ஆல்ரெடி ரீசெட் பண்ணிட்டேன். பொசிஷனில் வந்து எக்ஸில் 0 இருக்குது, ஒய் 0 இருக்குது, ஜெட்டில் 0 இருக்குது. நம்ம வந்து இப்போ ரன் பண்ணும்போது நம்ம வாடி ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் போட்டிருக்கனால ஒரே ஒரு தடவை அப்டேட் பண்ணிவிட்டு அது கம்முன்னு இருக்கும். ஸோ ஒரே ஒரு அப்டேட் பண்ணும்போது இங்கே வந்து இது வந்து 0.1ன்னு அப்டேட் ஆயிரும் எக்ஸோட வேல்யூவு. இது கொஞ்சம் எக்ஸில் மூவ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து எக்ஸ் மூவ் ஆகுறது வந்து ரெட்டில் மூவ் ஆகும், இந்த சைடு மூவ் ஆகும். எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸு ரெட்டு கலர் எக்ஸு, ப்ளூ கலர் வந்து ஜி, ஒய் வந்து க்ரீன். ஓகேவா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும், டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு தெரியுதா. இங்கே பாருங்கள், பொசிஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கு எக்ஸில் 0.1 அப்படின்னு. மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ 0 இருந்துச்சு. இப்போ மூவ் ஆகிருக்கு, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே 0.1. இது ஒரே ஒரு தடவை வந்து ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கனால ஒரே ஒரு கேம் ரன் ஆகும்போது ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுரும். இதே வந்து நம்ம வந்து அப்டேட்டில் கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே 0 வந்துருச்சு. இதை அப்படியே நான் கட் பண்ணி அப்டேட் ஃபங்க்ஷனில் போட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே 0.1 அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்டேட் ஆகிட்டு அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க அப்டேட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது ஆட் ஆகிட்டே இருக்கும்.
மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று 0.1 0.1 0.1னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அது மூவ் ஆகி அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து அப்டேட் ஃபங்க்ஷனில் தான் எழுதணும். ஓகேங்களா, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் எழுதுனீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருக்கும். அப்டேட் ஃபங்க்ஷனில் எழுதுனீங்கன்னா திரும்ப திரும்ப செக் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 0.1 இருக்குன்னா ஒரு ஃப்ரேமில் 0.1 இருக்குன்னா அடுத்த ஃப்ரேம் இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து 0.1ல் இருக்கும். அடுத்து மறுபடியும் போய் செக் பண்ணோம் அப்டேட்டில். ஸோ மறுபடியும் 0.1 வந்து அப்டேட் பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து மறுபடியும் இதை வந்து 0.1 + இது வந்து 2 இருக்கும். ஸோ இப்படி 0.1 0.1 ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க அப்டேட் ஃபங்க்ஷன். திரும்ப திரும்ப அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நான் ரன் ஆகும்போது கேம் இது வந்து ப்ளே ஆகும்போது நான் அது இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது பாக்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் உள்ளே வந்து எழுதியிருக்கேன்னா நான் கேம் ரன் ஆகும்போது கிளிக் பண்ணால் அது வந்து டெஸ்ட்ராய் ஆகும். இதே வந்து நான் அப்டேட்டில் எழுதாமல் வாயிலில் போய் எழுதிட்டேன் அப்படின்னா ரன் ஆகும்போது நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அதில் வந்து அது ஆகாது. ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அது விட்டுரும். திரும்ப திரும்ப நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது அது வந்து நடக்காது. ஸோ அதனால் நம்ம எதில் இருந்தாலும் அப்டேட் ஃபங்க்ஷனில் தான். இதுதான் அப்டேட் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷல். ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது இந்த அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன். பிகினர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரியும். நான் சொன்னதை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து நார்மலாக வந்து ஆர்டிஸ்ட் தான், எனக்கு ப்ரோக்ராம்லாம் வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சினாலும் தயவுசெய்து ப்ரோக்ராமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டு அப்டேட்டு இது மாதிரி பேசிக் திங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பின்னே ஏதோ ஒரு கேம் ஸ்டுடியோலையோ இல்லைன்னா வேறு ஏஆர்விஆரில் போய் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ப்ரோக்ராமர் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து கொடுக்கும்போது அவங்க சொல்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரியான இன்புட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க, ஒதுக்கி வைக்காதீங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லக்கூடிய முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.